Hello all, welcome back to Option Emperor channel. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ பார்க்கலாங்க. சூஸிங் அ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன, அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா 25,683 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி. ஸோ நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,700. 25,700 தான் நம்மளுக்கு ஸ்பாட் ப்ரைஸ். இதுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இந்த மணி, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறது, அதாவது வந்து 26,000, 25,950 இதெல்லாம் வந்து இந்த மணி புட் ஆப்ஷன் ப்ரைஸஸ். இது வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் ப்ரைஸஸ். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, நம்ம பை பண்ணும்போது எதை பை பண்ணோம், ஏன் அதை பை பண்ணோம் அப்படிங்கிறது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அப்படின்னு சொல்கிறோம்லங்க, இந்த டெல்டா வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. ஸோ டெல்டா வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடில் மேலே மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், நிஃப்டியோட ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு இது 0.52 டைம்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் மூவ் ஆகுங்க. நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து 25,721 போகுதுன்னு வைங்களேன், அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸு, 40 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். 40 பாயிண்ட்ஸ் இன்டூ 0.52. ஸோ 20 பாயிண்ட் வந்து 25,700ஓட கால் ஆப்ஷன் வந்து மொமெண்டம் கொடுக்குங்க. ஸோ இப்படி தான் அந்த டெல்டா வேல்யூ நம்ம யூஸ் பண்ணணும். இதே இந்த மணியில் போயிட்டீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நிஃப்டி 5 பாயிண்ட் மூவ் ஆனாலே இதுலயும் ஒரு 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம்ல மேலே கீழே போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மணியில் எடுத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பிரிண்ட் இமீடியட்டா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும். ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா அச்சீவ் ஆகும். அதே மாதிரி ரிஸ்க்கும் ஜாஸ்தி. சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மணியில நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே அவுட் ஆஃப் மணியில பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதாங்க நார்மலா சஜஸ்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.3 அப்படிங்கிற டெல்டா வேல்யூக்கு மேல இருக்கிற கம்மியா இருக்கிற இது ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் எல்லாம் நீங்க சூஸே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 25,900 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் இருக்குல்லங்க, அது வந்து 0.25 தான் இருக்கு. ஸோ நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனா இது 0.25 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். பெரிய மொமெண்டம் இருந்தால் தான் உன்னால ப்ராஃபிட் பார்க்க முடியும். பெரிய மொமெண்டம் இல்லைன்னா உன்னால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியர் அப்படின்னாலே உங்களுக்கு டெல்டா வேல்யூ ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் தெரியல, இப்படிதான் போவோம் அப்படிதான் போவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னா நீங்க அவுட் ஆஃப் த மணி போகலாம். ஆனா அவுட் ஆஃப் த மணி இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த டெல்டா வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்க. எதுக்குன்னா இது 50% சான்சஸ், இது 0.52னா 52% சான்சஸ் ஆர் தேர் இது இந்த மணியா மாறுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ 25,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் நாளைக்கு நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன், இது 270 ரூபா இப்போ சேல் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ 270 ரூபாய்க்கு நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்ததுன்னா உங்களுக்கு இது 0.73, அதாவது 73 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 100 பாயிண்ட் நிஃப்டியோட பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு இது 73 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க எந்த மாதிரி மொமெண்டம் வேணும், எந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நீங்க டெல்டா வேல்யூ கரெக்டா இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தாங்க. இதை பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க நாலேஜ் கேதர் பண்ணி ட்ரேட் எடுங்க.